ஒடுங்கால் உருகி உள்ள முருகி ஒரு கிளாஸுக்காக தொழில் பண்ண வந்தேன் பரம்பொருளே. இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் ஒரு சின்ன கேப் அப் டே க்ளோஸ்ல இருந்து அப்படின்னு பார்த்தோம்னா போத் நிஃப்டி பேங்க் நிஃப்டி, பட் ஆனால் நேத்தோட ரேஞ்சுக்குள்ளேயே தான் இருந்திருக்கு. ஆல்மோஸ்ட் நேத்தோட இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் மட்டும் விட்டுட்டு பார்த்தோம் அப்படின்னா நேற்று ஒரு நல்ல ரேஞ்ச் பவுண்ட்னஸ் இருந்திருக்கு. ஸோ அதோட ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ப்ரீ மார்க்கெட் இன்னைக்கு இருந்திருக்கு. பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் அந்த லெவல் தான், ஜஸ்ட் ஒரு 40 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஸ்டில் 22,300 லெவலே தான் கிரிட்டிக்கலாக இருக்கும்னு எனக்கு தோணுது. ஒருவேளை இந்த ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே வந்தது அப்படின்னா, இல்லை பிரேக் ஆகி மேலே போகுது அப்படின்னா 500 நம்ம ஒரு கிரிட்டிக்கல் லெவல்னு கன்சிடர் பண்ணலாம். இன்னும் ஒன்று என்ன கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு கேப் அப் இருக்குது இங்கே இன்னும். இந்த கேப் இன்னும் ஃபில் ஆகலை. நமக்கு ஒரு 50 பாயிண்ட் நிஃப்டிலையும் பேங்க் நிஃப்டிலேயே வந்து ஒரு 100 பாயிண்ட் கிட்ட இருந்ததா, 150 பாயிண்ட் கிட்ட இருக்குது. ஸோ சப்போஸ் அப்வர்டில் போகிறோம் அப்படின்னா அந்த 150 பாயிண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லை சைட்வேஸ்லேயே தான் இருக்க போகுது அப்படின்னா நம்ம செட்டப் யோசிச்சு தான் பண்ணணும். இப்போதைக்கு நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, எனக்கு இந்த லெவல் 22,400 லெவல் பிரேக் ஆகணும் சி சைடு போகிறதுக்கு, இல்லை வந்து 22,350 இல்லை 300 லெவல் பிரேக் ஆகணும். ஏன் நான் அப்படி கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம ஒரு லாங் டேர்மில் இல்லை, ஒரு போன ஒரு 2-3 நாள் நம்ம சேர்த்தி பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க. சரி, ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்படி பார்க்குறோம் அப்படின்னா, ஸோ இந்த ட்ராப்லேருந்து நமக்கு வந்து அப்வர்ட் மொமெண்டம்லேயே தான் இருந்திருக்கு. ஸோ டு சே லைக் இந்த இது வரைக்குமே ஒரு ஷார்ப் மூவ் இருந்திருக்கு. ஸோ இது வந்து நமக்கு ஒரு நாள் தானே, ஒரு 2 நாளில் ஒரு ஷார்ப் மூவ் அப்படியே கண்டினியூஸாக மூவ் ஆச்சு நமக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன கன்சல்டேஷன் ஒரு நாளில், அப்புறம் மறுபடியும் ஒரு மூவ், இப்போ மறுபடியும் கன்சல்டேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து எனக்கு இந்த மூவ் போகணும் அப்படின்னா நமக்கு இந்த லெவல் பிரேக் ஆகணும். ஸோ அதுதான் என்னோட தியரி. நான் சொன்ன மாதிரி அப் மூவ் போச்சு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு 22,500 நம்ம டார்கெட்டாக யோசிக்கலாம். இனிஷியல் டார்கெட்டாவது இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. இனிஷியலாக இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் ஏதோ ஒரு டைமில் இன்றைக்கி கண்டிப்பாக அதை ஹிட் பண்ணோம் அப்படின்னு எனக்கு தோணுது. பேங்க் நிஃப்டியும் கிட்டத்தட்ட அதே ட்ரெண்ட் தான் ஃபாலோ ஆயிருக்கு பார்த்தோம் அப்படின்னா. சரி, நல்லா ஷார்ப் மூவ், ஒரு சின்ன கன்சால்டேஷன், மறுபடியும் ஒரு இது ஒரு பெரிய மூவ். நிஃப்டி அளவுக்கு ஒரு ப்ராமினெண்ட்டான மூவாக நமக்கு தெரியல அப்படின்னாலும், பட் ஓகே நம்ம அப்படின்னா இது ஃபுல்லாகவே ஒரு கன்சல்டேஷன் ஜோனாக எடுக்கலாம். இன்னும் லாங் டேர்மில் ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா இன்ட்ராடேக்கு நம்ம ஓகே இதுவும் நமக்கு ஒரு 100 பாயிண்ட் மூவாவது கொடுக்கும் சப்போஸ் கீழே இல்லை மேலே போகுது அப்படின்னா. அதே மாதிரி கேப் அப் இதுலேயும் இருக்குது. ஓகே, ஓஐயில் பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி 22,400 and 500 ரேஞ்ச் தான் நமக்கு இப்போதைக்கு காட்டுது. அண்ட் கொஞ்சம் பேரிஷ்னஸ் மாதிரி தான் இருக்குது. பேங்க் நிஃப்டி பார்த்தோன்னா 48,000 4800 அகெயின் பேரிஷ்னஸ் இண்டிகேஷனில் தான் இருக்குது. ஸோ இந்த மொமெண்டம் நம்ம கேப்ச் பண்ணியிருக்கலாம். முன்னாடியே நான் யோசித்த மாதிரி இந்த ரேஞ்ச் பவுண்ட்னஸை நான் கன்சிடர் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ஸோ அந்த செட்டப் படி இங்கேருந்து அது ரிவர்ஸ் ஆகுது. ஸோ கண்டிப்பாக இந்த மூமெண்ட் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கலாம். நான் ட்ரேட் பண்ணலை, பட் நான் இவ்வளோ சீக்கிரமாக ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு நான் யோசிக்கல. நான் அட்லீஸ்ட் ஒரு ஃபுல் ஸ்விங் முடியட்டும் அப்படிங்கிறது மாதிரி வெயிட் பண்ணுறேன். பட் இது பண்ணியிருக்கலாம். போத் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே கிட்டத்தட்ட அதே செட்டப்பில் தான் மூவ் ஆகிருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் ஒரு 100 பாயிண்ட் மூவை பேங்க் நிஃப்டியில் ஈஸியாகவே கேப்சர் பண்ணியிருந்துருக்கலாம். மேபி நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது அதை கன்சிடர் பண்ணலாம், இந்த ஒரு செட்டப் ஒர்க் ஆகும் அப்படின்னு.
ஸோ போத் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டையுமே ஒரு சிஇ ட்ரேட் எடுத்திருக்கேன் இந்த லெவலில். என்ன தியரி அப்படின்னா, இது 50 பிரேக் பண்ண ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கு நிஃப்டி. மொமெண்டமும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. அதே மாதிரி பேங்க் நிஃப்டியும் டே ஹை இங்கே வந்துருச்சுல, ஆல்மோஸ்ட் 200 லெவலில் இருக்கிறத பிரேக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கு. இது பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் சப்போஸ் இது பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 50 பாயிண்ட் மூவ் வந்து ரொம்ப வேகமாக போயிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால ஒரு ரிஸ்க்கு. ஒர்ஸ்ட் கேஸ் சரி இந்த இந்த லெவலுக்கு வந்தால் கூட வெளியில் வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறேன். பேங்க் நிஃப்டி அதே மாதிரி 150 லெவலுக்கு வந்தது அப்படின்னா எக்ஸிட் ஆகிக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ரொம்பவுமே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கு மார்க்கெட். 22,450 அண்ட் 48,200. இது பிரேக் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு 50 பாயிண்ட் மூவ் நிஃப்டியில் கிடைக்கும். பேங்க் நிஃப்டியில் ஒரு 100 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கூட கிடைக்கலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்டில் பார்த்தோம் அப்படின்னாலும் ஸோ அதே ரேஞ்ச் பவுண்ட்னஸ் தெரியுது. இப்போ 22,400 வந்து கண்டிப்பாக புட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு, நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு இன்றைக்கி டேலேருந்து பார்த்தோன்னா. பட் ஓவராலாக பார்க்கும்போது அந்த ரேஞ்ச் பவுண்ட்னஸ் கண்டிப்பாக க்ரியேட் ஆகுது. பட் 500 கிராஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இல்லை. பட் இந்த ஐ திங்க் பையர் அண்ட் செல்லர்ஸ் இந்த ரேஞ்சில் தான் இருக்காங்க. எங்கே எந்த சைட் பிரேக் ஆகுது அப்படின்னு நமக்கு தெரியல. பேங்க் நிஃப்டியும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். 48,000 வந்து ஒரு பெரிய லெவலாக தான் இருக்குது. ஓகே, கால் டிக்ரீஸ் ஆகிட்டுருக்கு, புட் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் நமக்கு புல்லிஷ் மொமெண்டம்லேயே கன்சிடர் பண்ணலாம். இது ஒரு புல் பேக்காக இருக்குமா இல்லை ரிவர்ஸலா அப்படிங்கிறது தான் தெரியலை. ரிவர்சலுங்கிறதுக்கு இப்போதைக்கு பெரிய இண்டிகேஷன் எதுவும் இல்லை. ஸோ ஹோல்ட் பண்ணலாம். ஸோ நிஃப்டி அளவுக்கு பேங்க் நிஃப்டியில் ப்ரீமியம் மூவ்மெண்ட் இல்லை. இப்போ நிஃப்டியில் வந்து ஒரு 10% ப்ரீமியம் மூவ் இது வரைக்கும் இருக்குது. பட் ஆனால் பேங்க் நிஃப்டி பார்த்தோன்னா ஒரு 70 பாயிண்ட் மூவ் ஆயிருக்கு. ஆனால் ப்ரீமியம் மூவ்மெண்ட் பெருசாக இல்லை. நல்லா தானே போய்க்கிருந்துச்சு. இங்கே ஸ்ட்ரென்த் இருக்கிற மாதிரி தெரியலையா இல்லை இன்னும் இது ஒரு ட்ராப்பா அப்படின்னு தெரியல. நிஃப்டியில் கண்டிப்பாக மொமெண்டம் கண்டினியூ ஆகுது. 450க்கு மேலே இப்போ இந்த கேண்டில் வந்து நமக்கு க்ரீன்லேயே க்ளோஸ் ஆகுது, இல்லை இந்த லெவலுக்கு மேலேயே க்ளோஸ் ஆகுது அப்படின்னா நம்ம அது ஒரு பாசிட்டிவ் சைனாக எடுத்துக்கலாம். பேங்க் நிஃப்டி இன்னும் 200க்கு கீழே வரல அப்படிங்கிறது ஒரு நல்ல சைன் தான் இப்போதைக்கு. பட் நான் கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக தான் இருக்கேன் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ நிஃப்டி நல்ல மொமெண்டம்லேயே இருந்துகிட்ருக்கு, நல்ல ப்ரீமியம் ஸ்பைக் இருக்குது. பட் பேங்க் நிஃப்டி இந்த ஒரு கேண்டலில் ப்ரீமியம் ஸ்பைக் இருந்தது. பட் அதை தவிர நமக்கு மீதி 5 கேண்டல்லையுமே வந்து ப்ரீமியம் மூவ்மெண்ட் பெருசாக இல்லை. ஸோ அதனால் நிஃப்டியோட டார்கெட் நான் இப்போதைக்கு 250 மட்டுமே கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ஒரு பெரிய மொமெண்டம் இல்லாமல் அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் பிரேக் பண்ணணும்னு எனக்கு தோணலை. பேங்க் நிஃப்டி ஸ்டாப்லாஸ் ட்ரையல் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். எப்போ ஃபர்ஸ்ட் டைம் ரிவர்ஸ் ஆகுதோ இல்லை ரெட் கேண்டில் விழுகுதோ இல்லை ஸ்லோ டவுன் ஆகுதோ அப்போ எக்ஸிட் ஆகிடலாம். ஏன்னா ப்ராஃபிட் நல்லாவே வந்திருக்கு இப்போ வரைக்கும். பார்க்கலாம் எவ்வளோ தூரம் இது கண்டினியூ ஆகும் அப்படின்னு. பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி டேயோட ப்ரீமியம் டேக்கே தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம பாயிண்ட்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாயிண்ட்ஸ் கெயின் ஆயிருக்கு. நான் வாங்கின இடத்துல இருந்து இப்போ இருக்கிற லெவலுக்கு பார்த்தோம்னா கூட ஒரு 30 பாயிண்ட் ஜாஸ்தி தான் இருக்கேன். ஆனால் வந்து ஆல்ரெடி ப்ரீமியம் எனக்கு ஒரு 20% கம்மியாக இருக்குது. எனக்குன்னே வருவீங்களாடா. பேங்க் நிஃப்டியில் என்ன தப்பாயிருக்கு அப்படின்னா, நான் இந்த மொமெண்டம் வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணது தப்பு. ஏன்னா இந்த மொமெண்டம் அது வர்றது வந்து ஆல்ரெடி ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு வந்துட்டு இருந்தது. ப்ளஸ் அது கண்டினியூ ஆகும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து தப்பு அப்படின்னு நினைக்கிறேன். அது 200 லெவலில் வந்து ஸ்ட்ரக் ஆயிடுச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால ப்ரீமியம் மூவ் ஆக மாட்டேங்குது. வேறஸ் பேங்க் நிஃப்டி வந்து ப்ரீமியம் மூவ் நல்லா இருந்திருக்கு. இது மேபி ஒரு புல் பேக் அப்படின்னு தான் எனக்கு தோணுது.
ஸோ ஒரு மறுபடியும் 460க்கும் கீழே போகல அப்படின்னா ஐ வில் ஹோல்ட். பேங்க் நிஃப்டி வேணால் கொஞ்சம் எக்ஸிட் பண்ணலாமா அப்படின்னு கன்சிடர் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, பேங்க் நிஃப்டி எக்ஸிட் ஆகிட்டேன். எனக்கு ஒன்றும் ப்ரீமியம் மூவ் சுத்தமாக இல்லை. ஆல்ரெடி லாஸ்ட்டில் தான் க்ளோஸ் ஆகி பண்ணுற மாதிரி இருக்குது. இங்கே எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால எனக்கு இதில் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு யோசிக்கிறேன். இப்போ இருந்து நிஃப்டி இன்னும் ஹோல்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸ்லோ டவுன் ஆயிருக்கு, பட் இது வந்து ரிவர்ஸலாக இருக்கும் அப்படின்னு எனக்கு இப்போ வரைக்கும் தோணலை. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 460க்கு கீழே க்ளோஸ் ஆகுது இல்லை ஓப்பன் ஆகுது அப்படின்னா எக்ஸிட் கன்சிடர் பண்ணலாம். ஓகே, நிஃப்டியும் எக்ஸிட் பண்ணிட்டேன். நான் வச்சுருந்த ரேஞ்சை பிரேக் பண்ணிருச்சு. இன்னைக்கு மாதிரி ஒரு மோசமான ட்ரேட் எனக்கு இன்றைக்குமே இருந்ததுன்னு நினைக்கிறேன். ரெண்டு சைடும் பாயிண்ட்ஸ் வந்து கெயின் பண்ணியிருக்கேன், ஆனால் வந்து ப்ரீமியம் லூஸ் ஆகிருக்கு. ஸோ நெட்டாக லாஸில் தான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இது எப்படி இப்படி ஆகுது? ஓகே, பேங்க் நிஃப்டி என்னால் புரிஞ்சுக்க முடியுது இன்றைக்கி எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால. பட் நிஃப்டி ஏன் வந்து எனக்கு ப்ரீமியம் இவ்வளோ லூஸ் ஆச்சு அப்படின்னு என்னால் புரிஞ்சுக்க முடியல. இன்னும் கொஞ்சம் பெட்டராக அனலைஸ் பண்ணணும். எதுவும் பெரிய மூவ்மெண்ட்டே இல்லை. பார்த்தோம்னா அப்படியே தான் இருக்குது. ஒரு லாஸ்ட் ஒரு 15-30 மினிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மூவ்மெண்ட்டே இல்லை. பேங்க் நிஃப்டி அதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது. பட் இன்னைக்கு பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால இதுக்கு மேலே உள்ளே போகும்போது நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக போக வேண்டியிருக்கோம். ரொம்பவுமே ஸ்டாட்டிக்காக இல்லை ஸ்டாக்னண்ட்டாக தான் இருக்குது. இதுக்கு மேலே இந்த லெவல் இன்னைக்கு ஹையை பிரேக் பண்ணுச்சுன்னா மட்டும்தான் நம்ம சி சைட் கன்சிடர் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சு இது ரிவர்ஸும் ஆகலாம். சப்போஸ் இந்த ஸ்விங் வந்து 475 ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதை பிரேக் பண்ணி கீழே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பேங்க் நிஃப்டி பெருசாக எந்த மூமெண்ட்டுமே கொடுக்கல. ஓகே, ரெண்டு இண்டெக்ஸ்லையும் பிஇ ட்ரேட் எடுத்திருக்கேன். எக்ஸ்பெக்டேஷன் வந்து 1 PM 1லேருந்து 130க்குள்ளே ஒரு மூமெண்ட் கிடைக்கும். பட் அது டவுன் சைடில் இருக்கும் அப்படின்னு ஒரு பெட்டு. கொஞ்சம் ரிஸ்கி தான், பட் ஐ திங்க் இட் வில் ஒர்க். ஏன்னா கண்டிப்பாக டவுன் ட்ரெண்ட்லேயே இருந்துகிட்ருந்துருக்கோம் இவ்வளோ நேரம். ஆல்சோ பெரிய ஸ்ட்ரென்த் இப்போ வரைக்கும் காட்டல. ஸோ ஒரு சின்ன டவுன் மொமெண்டமாவது இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறேன். ஸ்கால்பிங் மாதிரி தான் இருக்கணும். அப்படியே பெரிய மொமெண்டம் இல்லைனாலும் ஒரு சின்ன ஸ்கால்பிங் ஆப்பர்ச்சுனிட்டியாவது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ரெண்டு ட்ரேடுமே எக்ஸிட் ஆகிட்டேன். இந்த இடத்துல ஒரு நல்ல ஸ்கால்பிங் கேண்டில் வந்தது. பேங்க் நிஃப்டியில் நமக்கு ரிவர்ஸ் ஆயிருந்தது அப்படின்னாலும் எனக்கு லாஸ் ஆகலை. ப்ரீமியம் மூமெண்ட் பெருசாக இல்லை. ஸோ அதனால் ஆல்மோஸ்ட் நெட் 0 மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டேன். பட் நிஃப்டியில் ஒரு நல்ல ப்ராஃபிட்டே கிடச்சிருக்கு. நெட்டாக டேன்னு பார்த்தோம்னா பெரிய ப்ராஃபிட் எதுவும் இல்லை. ஆல்மோஸ்ட் நெய்தர் ப்ராஃபிட்டும் இல்லாமல் லாஸும் இல்லாமல் தான் க்ளோஸ் பண்ண மாதிரி இருக்குது. பட் நாட் பேட். இதுக்கும் மேலேயும் எதுவும் ட்ரேட் கிடைக்கும்னு எனக்கு தோணலை. 3 o'clock வேணால் வெயிட் பண்ணலாம். பட் நிஃப்டியில் வந்து ப்ரீமியம் மூவ்மெண்ட் கூட இல்லை. ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல ப்ரீமியம் என்ன ரேட்டில் இருந்ததோ அதே ரேட் தான் இப்போவும் இருக்குது. ரொம்ப ஸ்லோவான ட்ராப்பாக இருக்கிறதுனால ப்ரீமியம் மூமெண்ட்டும் பெருசாக இல்லை. சொல்லி வாய மூடல, அதுக்குள்ள ஒரு பெரிய ட்ராப். இது நம்ம இம்மீடியட்டெல்லாம் கேப்சர் பண்ண முடியாது. மேபி நம்ம ஓகே இது மூவ் ஆகும் அப்படின்னு ஒரு இங்கே வாங்கி வெயிட் பண்ண மாதிரி மட்டும் வெயிட் பண்ணியிருக்கலாம். என்னன்னா இங்கிருந்து ஆல்மோஸ்ட் 420-30 வரைக்கும் ப்ரீமியம் மூமெண்ட்டே இல்லை. இப்போ சப்போஸ் இந்த ட்ராப் இல்லை அப்படின்னா நம்ம லாஸ் தான் நமக்கு. ஓகே, டுடே இன்னைக்கோட லோவஸ்ட்டில் வந்து இருக்குது. அது ஒரு தடவை ப்ரீச் பண்ணிட்டு கீழே போயிருக்கு. பார்க்கலாம் எப்படி மூவ் ஆகுதுன்னு.
ஸோ இப்போ இருந்து நமக்கு மறுபடியும் ட்ரேட் கிடைக்கும் அப்படின்னு எனக்கு தோணலை. அப்படியே இருந்தாலும் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டோ ஒரு புல் பேக் இல்லாமல் மறுபடியும் ட்ராப் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. நமக்கு இன்னொரு 3/4 மணி நேரம் தான் இருக்குது. ஸோ அது இவ்வளோ ஸ்லோவாக இருந்த மார்க்கெட் வந்து ஒரு 45 மினிட்ஸில் ஒரு அடுத்த டார்கெட்டை கொடுக்கும் அப்படின்னு எனக்கு தோணல. அவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னும் வேண்டாம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு முக்கியமாக கற்றுக்கிட்டது இதுதான். ஸோ இவ்வளோ ஸ்லோ மார்க்கெட்டாக இருந்தாலும் அது லோவர் லோஸே தான் ஃபார்ம் ஆகிட்டு இருந்திருக்கு. நான் இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைனை கூட நான் சார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு ரிஸ்க் கன்சிடர் பண்ணி இங்கே ஒரு பிஇ ட்ரேட் எடுத்துருந்துருக்கலாம். ஆப்வியஸ்லி இதுக்கு மேலே பிரேக் ஆகி போகும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாலும் அதுக்கு ஒரு பட் அந்த அந்த ப்ராபபிலிட்டி நம்ம கன்சிடர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். வரட்டா